அடுத்ததாக சிவப்பு திராட்சை. ஒரு கப் சிவப்பு திராட்சையில் 104 கலோரிகள் இடம்பெற்று உள்ளன. 1.1 கிராம் புரோட்டீன், 0.2 கிராம் கொழுப்பு மற்றும் 27.3 கிராம் கார்போஹைட்ரேட்டும் உள்ளன. பச்சை மற்றும் கருப்பு திராட்சையை போல் இதிலும் வைட்டமின் சி, வைட்டமின் கே அடங்கியுள்ளது. சரி, கருப்பு, சிவப்பு, பச்சை என்ற திராட்சை வகைகளில் எது சிறந்தது என்ற கேள்வி வருகிறதல்லவா? இந்த 3 நிற திராட்சையிலும் நன்மைகள் என்பது ஒரே பண்புகளை தான் கொண்டுள்ளது. கருப்பு மற்றும் சிவப்பு திராட்சைகளில் மட்டும் ரெஸ்வெட்ரால் என்னும் பண்பு நிறைந்து காணப்படுகிறது. இது எலும்பு ஆரோக்கியம், இதய ஆரோக்கியம் மற்றும் சில வகையான புற்றுநோய் செல்களையும் தடுக்க உதவுகிறது. எதுவாயினும் மூன்றுமே ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்பதால் 3ஐயும் கூட சாப்பிடலாம். அல்லது உங்களுக்கு இதில் எது பிடித்திருக்கிறதோ, எதின் சுவை உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கிறதோ தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். நன்றி.